இங்க நிறைய பேர் டிராகன் பால் பாத்துருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கும் கோகுக்கும் என்னமோ பரம்பரை பகன்ற மாதிரி அவன் பவர்ஸ் இவங்களால ஏத்துக்கவே முடியாது. கோகுவை சில பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்றதுக்கு, கோகுவோட பவர் இன்னும் மோசம்ன்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், சூப்பர் சைன் 1 50 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர், SSK 2 100 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர், SSK 3 400 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர்னு பார்த்தோம் இல்லையா? இந்த எல்லா டிரான்ஸ்பர்மேஷன்லயும் எடுத்த பவரை கோகு இப்போ பேஸ் ஃபார்ம்லயே எடுக்க முடியும். அப்படி ஒரு மான்ஸ்டர் தான் கோகு. சோ பேஸ் ஃபார்ம்லயே ஆல்ரெடி பூசாகால எடுத்த SSK 3 பவருக்கு ஈக்குவல்னா, அப்ப இப்ப இருக்க கோகு சூப்பர் சைன் 3 ஃபார்ம் எடுத்தா அதை 400 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா கோகு 2,20,000 டைம்ஸ் பவர்ஃபுல். சைன் ப்ளூ ஃபார்ம்ல கோகு 20,000 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் அண்ட் கோகு அதுக்கு மேல இன்டூ 10 டைம்ஸ் கையோகன் யூஸ் பண்ணுவான். சோ அதுல இருந்து ஒரு 2 lakh டைம்ஸ் ஸ்ட்ராங்கர். அண்ட் டோர்னமெண்ட் ஆஃப் பவர் பேட்டில்ல கோகு சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்ம்ல கையோகன் இன்டூ 20 டைம்ஸ் யூஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு 40 லட்சம் மடங்கு பவர்ஃபுல் ஆயிடுவான். அண்ட் அதையும் சர்பாஸ் பண்ணி லெவல் 1 அல்ட்ரா இன்ஸ்டிங் கோகு அதை விட 1000 டைம்ஸ்னா அப்ப 400 கோடி மடங்கு பவர்ஃபுல். அப்ப டோர்னமெண்ட் ஆஃப் பவர்லயே கோகு எக்கச்சக்க தடவை அவனோட ப்ரீவியஸ் பவர் லிமிட்டை பிரேக் பண்ணிருப்பான். அதுக்கெல்லாம் நம்ம கணக்கே சொல்ல முடியாது. அப்ப அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட ஃபுல்லா மாஸ்டர் பண்ண கோகு கதை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேலேயும் நான் நம்பர்ஸ் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னாலேயே முடியல.